வணக்கம். இது பருதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்கம் மீதான நம்பிக்கையை இழந்த புலம்பெயர் சமூகம், நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா குற்றச்சாட்டு. பூட்டிய வீட்டிற்குள் இரண்டாவது மனைவியுடன் சடலமாக கிடந்த நபர் சந்தேகத்தில் போலீசார். இலங்கையை உலுக்கிய உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், விரைவில் கைது செய்யப்படவுள்ள முக்கிய தலைவர். ஜாழ் மாவட்ட செயலகம் முன்பாக வெடித்த மாபெரும் போராட்டம். மஹிந்த கோட்டாவுடன் ஆட்சியை தூக்கிக் கொடுக்க முடியாது, NPP MP சீற்றம். செம்மணி மனித புதைகுழியை பார்வையிடவுள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தினர். சிகிச்சை பெற்று வரும் சுரேசலை குறித்து மனைவி வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். நாட்டில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இனி தொடர்வன விரிவான செய்திகள். தற்போதைய அரசாங்கத்திற்கு ஆதரவளித்து வந்த புலம்பெயர் சமூகம் இனிமேல் நிதியுதவி அளிக்கவோ அல்லது அரசாங்கத்தை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வர வாக்களிக்கவோ மாட்டாது என்று யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். களுத்துறையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்த்தனை ஏற்பாடு செய்திருந்த முகேவரக பிரணமய நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் தற்போதைய நிர்வாகத்தை கடுமையாக விமர்சித்தார். ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை. பொதுமக்கள் தவறாக வழிநடத்தப்பட்டுள்ளதோடு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சிங்கள மற்றும் தமிழ் சமூகங்களுக்கு எந்தவொரு அர்த்தமுள்ள வளர்ச்சியும் கிடைக்கவில்லை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நாட்டிற்கு ஆற்றிய பங்களிப்பை தாம் பெரிதும் மதிப்பதாக குறிப்பிட்ட அவர், நாட்டையும் அனைத்து இன சமூகங்களையும் உண்மையாக நேசிப்பவர்களிடம் மட்டுமே தலைமை பொறுப்பு ஒப்படைக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கம் வெளிநாடுகளை தவறாக வழிநடத்தியுள்ளதாகவும், வரவிருக்கும் மாகாண சபை தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு போராடும் என்றும் அவர் மேலும் கூறினார். தனது இத்தகைய வெளிப்படையான கருத்துக்களுக்கு சட்ட ரீதியான விளைவுகளை சந்திக்க நேரிடலாம் என்று அஞ்சுவதாகவும், தனக்கு எதிராக ஏற்கனவே பல நீதிமன்ற வழக்குகள் தொடரப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா மேலும் தெரிவித்தார். களுத்துறை புலத்சிங்கள எகல்லே ஒயா பகுதியில் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் தம்பதியரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளது. புலத்சிங்கள ஏகல்ல ஒயா பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றின் மேல் மாடியில் வாடகைக்கு தங்கியிருந்த நிலையில் தம்பதியினர் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். வாடகை வீட்டில் வசித்து வந்த 62 வயதுடைய நபரும் அவரது இரண்டாவது மனைவி என்று கூறப்படும் 55 வயதுடைய பெண்ணும் சடலமாக கண்டெடுக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மனைவியின் உடலில் இரத்தக்கரை இருப்பதாகவும் அவரது உடல் துணியால் மூடப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தம்பதியினர் சடலமாக மீட்கப்பட்ட வீடு பல நாட்களாக பூட்டப்பட்டிருந்ததாகவும், இந்த மரணங்கள் சில நாட்களுக்கு முன்பு நிகழ்ந்திருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னாள் அரசியல் தலைவர் ஒருவர் விரைவில் கைது செய்யப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் சரிவர முன்னெடுக்கப்பட வேண்டுமாக இருந்தால் மேற்குறித்த முக்கிய புள்ளி கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று புலனாய்வாளர்களும் அரசாங்கத்திடம் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதனையடுத்து குறித்த அரசியல் புள்ளி வழங்கும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. வலிகாமம் வடக்கு உயர் பாதுகாப்பு வலய பகுதிகளில் பொதுமக்களின் காணி விடுவிப்பை வலியுறுத்தி ஜாழ் மாவட்ட செயலகம் முன்பாக காணி உரிமையாளர்கள் சற்று முன்னர் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். போராட்ட களத்தில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இலங்கையில் யுத்தம் முடிவடைந்து 17 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையிலும் அகதிகளாயுள்ள இப்பகுதி மக்களை இன்னமும் அவர்களின் சொந்த நிலங்களில் மீள்குடியேற அனுமதிக்காது மக்களின் வளமான காணிகளை இராணுவத்தினர் தொடர்ந்தும் தங்களது கட்டுப்பாட்டில் கீழ் வைத்துள்ளனர். தங்களை சொந்த இடங்களில் சுதந்திரமாக வாழ அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மயிலிட்டி மீள்குடியேற்ற அபிவிருத்தி குழு அறிவித்துள்ளது. இதேவேளை ஜாழ் மாவட்ட செயலக போராட்டத்துக்கு இணையாக வலிகாமம் வடக்கு உயர் பாதுகாப்பு வலய எல்லையான பலாலி சந்தி பகுதியிலும் இன்றைய தினம் காலை 8:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை மற்றொரு கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. மக்களின் வாக்குகளால் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என தெரிந்து தேசிய மக்கள் சக்தியிடம் ஆட்சியை தா என மஹிந்த தரப்பு கேட்டு நிற்கின்றது என
தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், நாட்டை தங்களிடம் தருமாறு மஹிந்த தரப்பு கோரியுள்ளது. அவர்கள் இனி தேர்தலில் வெல்ல முடியாது என தெரிந்து கொண்டு எம்மிடம் ஆட்சியை கேட்கின்றனர். மக்களின் பணத்தை சூறையாடியவர்கள், ஆட்சிக்காக பல கொலைகளை செய்தவர்கள் இன்று மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு வருகின்றனர். அவர்கள் கேட்பதற்காக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அதிகாரங்களை அவர்களிடம் கையளிக்க மாட்டாது. மக்கள் இந்த ஆட்சியை விரும்புகின்றனர். எதிர்வரும் காலங்களிலும் தேசிய மக்கள் சக்தி மக்களால் தெரிவு செய்யப்பட்ட கட்சியாக தொடர்ந்தும் ஆட்சியில் இருக்கும் என தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் பார்வையிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கமைய எதிர்வரும் ஜூலை மாதம் முற்பகுதியில் ஐரோப்பிய ஒன்றியம் பிரதிநிதிகள் குறித்த பகுதிக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது 7 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் 2 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கொழும்பில் உள்ள ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் பிரதிநிதிகள் எதிர்வரும் ஜூலை மாதம் முற்பகுதியில் நீதிமன்ற அனுமதியுடன் செம்மணி மனித புதைகுழி அகழ்வுகளை சென்று பார்வையிடுவதற்கு திட்டமிட்டுள்ளனர். இதேவேளை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார இவ்வாரம் அல்லது எதிர்வரும் வாரம் செம்மணி மனித புதைகுழியை பார்வையிடச் செல்வார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. சுரேசலிவுக்கு தற்போது படுக்கையில் உட்கார்ந்திருக்கக்கூட சக்தி இல்லை. அவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. தொற்று நோயும் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சுமார் 8 நாட்களாக அவர் ஒரு துளி தண்ணீர் கூட அருந்தவில்லை என அவரது மனைவி விசனம் வெளியிட்டுள்ளார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் சுரேசலேவை அவரது மனைவி மகனும் பார்வையிட்ட பின்னர் சலேவின் மனைவி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்தார். அவரது 2 கைகளும் வீங்கியுள்ளன. தொடர்ச்சியான மருத்துவ சிகிச்சைகள் காரணமாக உடல் மிகவும் பலவீனமடைந்துள்ளது. நாளுக்கு நாள் அவரது உடல்நிலை மேலும் மோசமடைந்து வருவதாகவே தெரிகின்றது. இங்கு பணியாற்றும் அனைத்து மருத்துவர்களும் அவரை கருணையுடனும் அக்கறையுடனும் கவனித்து வருகின்றனர். சுரேஷின் தற்போதைய நிலைமை மிகவும் கவலைக்கிடமானதாகவே உள்ளது. இன்று வரை சுமார் 8 நாட்களாக அவர் ஒரு துளி தண்ணீர் கூட அருந்தவில்லை. எவ்வித உணவை உட்கொள்ளவில்லை. தற்போதும் அவர் அதனை தொடர்ந்து மறுத்து வருகின்றார். இந்த நிலைமை தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும். சுரேஷ் உயிரிழக்கும் வரை காத்திருந்து பார்ப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என தெரிவித்துள்ளார். மேற்கு சப்ரகமோ மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மாத்தறை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யும். வளிமண்டலவியல் திணைக்களம் இன்றைய தினம் விடுத்துள்ள அறிக்கையில் மேற்படி விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் பிற்பகல் 2 மணிக்கு மேல் ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைகளின் மேற்கு சரிவுகள், வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள், ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் அவ்வப்போது மணிக்கு கிலோமீட்டர் 40 தொடக்கம் 30 வேகத்தில் ஓரளவு பலமான காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.